பரமு பரமு நாம மோசம் போயிட்டோம் பரமு. மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை ஈத்துக்குன்னு ஓடி போயிட்டாராம். என்னங்க என்னங்க இரு இரு மங்கா, என்ன பேசுற நீ? இவ்வளவு பேர் முன்னாடி மாப்பிள்ளை மேல இவ்வளவு பேர் பழிய போடுற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மாமா, நான் ஒன்னும் பழி போடல. இத சொன்னதே வான்மதி தான். வான்மதி? வான்மதியா? வான்மதியும் பெரிய மாப்பிள்ளையும் பேசி நின்றதை நான் கேட்டேன். கண்ணாலத்துக்கு முன்னாடியே வருண் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி நின்றுருக்கிறான். இப்ப அந்த பொண்ணு கூட தான் ஓடி போயிட்டானா. வான்மதி சொல்லடி, மங்கா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாடி சொல்லு. ஆமாமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடணும் தான் நினைச்சேன். ஆனா வெண்ணிலா தான் உங்களுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி என்ன தடுத்துட்டா. ஏமா அப்படி பண்ண? இவ்வளவு மனசுல வலிய வச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டேனே, அன்னைக்காவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாமே. இப்படி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கியேமா. ஏமா எதுக்காக இப்படி? என்னால முடியலப்பா. நீங்களும் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை நானே எப்படிப்பா கெடுக்கிறது? இது நீங்க சொன்னா தாங்க மாட்டீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐயோ ஐயோ. இரு இரு, என்ன நம்மள இது? இதுக்கு என்னமா பதில் சொல்ல போற? அப்பா இத பாரு, நீ பேசாத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. சொல்லு அண்ணாமல, இது எதுக்காக என்கிட்ட மறைச்ச? உன்னை மழை போல நம்பிட்டு இருந்தேனேமா. என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கூட இருப்ப, அவளை கண் கலங்காம பாத்துப்பேன்னு நினைச்ச. கடைசியில நீயே ஏமாத்திட்டியம்மா. அண்ணா வேண்டாம். ஏன் அவர் சொன்னதுல என்னமா தப்பு? மெய்யாலுமே உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுது கண்ணாலத்துக்கு அப்பால தான் தெரியுமா? இல்ல கண்ணாலத்துக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கின்னு திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டீங்களா? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு நாங்க வந்திருக்க மாட்டோம். எங்களை நம்புங்க அண்ணன். நம்பி தானமா இப்படி ஏமாத்து போய் நிக்கிறோம். அன்னைக்கு பெரிய எடுத்து சம்மந்தம் வேண்டான்னு நான் எவ்வளவோ யோசிச்சேன். ஆனா அண்ணாமலை குடும்பம் மத்த குடும்பம் மாதிரி இல்லைன்னு எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணை கைவிட மாட்டீங்கன்னு சம்மதிச்சோம். ஆனா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே.